அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் கொடுத்துட்டு வராங்க. இப்போ எல்லா மாணவர்களும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ரவுண்டு ஆரம்பிக்க போகுது. அடுத்து பார்த்திங்கன்னா ரவுண்டு 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இதெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா நடக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. பட் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம நிறைய பேர் கவனிக்கிறது இல்லை. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நீட் தேர்வோட ரிசல்ட்ஸ் வந்திருக்குது. இந்த நீட் எக்ஸாமோட ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல மதிப்பெண்கள் வாங்கின மாணவர்கள் இங்கே நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த இன்ஜினியரிங் ரேங்க் லிஸ்ட்லேயுமே வந்திருக்கிறாங்க. ஸோ நீட்டில் நல்ல ஸ்கோர் வாங்கியிருப்பாங்க, இன்ஜினியரிங்கான டிஎன்ஏ ரேங்க் லிஸ்ட்லேயும் வந்திருப்பாங்க. இப்போ என்ன ஒரு முக்கியமான பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் இது வருடம் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். இந்த எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் நடத்தாமல் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நடத்தினா என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, யாருக்கு லாஸ் யாருக்கு கெயின், இதுதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் தள்ளி போயிட்டே இருக்குது. காரணம்னு பார்த்திங்கன்னா, இப்போ எம்பிபிஎஸ் தமிழ்நாடோட எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்கை தமிழ்நாடு மட்டுமே நடத்திட முடியாது. ஃபஸ்ட்டு ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங் நடக்கணும். அது முடிச்சதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் பேரலாவோ இல்லை அது முடிஞ்சதுக்கப்புறமேல் தான் நம்மளுக்கு இங்கே தமிழ்நாடு எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங் நடக்கும்னா இந்தியா முழுமையாக இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லேயும் இது அமைதியாக இருந்தால் தான் நடக்கும். பட் இப்போ ரீசெண்டாக ராஜஸ்தான்லேயோ இல்லை மத்திய பிரதேஷ்லேயோ ஒரு 15 மாணவர்களுக்கோ 20 மாணவர்களுக்கோ ரீநீட் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. அந்த ரீநீட் எக்ஸாம் எழுதி அவங்களோட ஸ்கோர்லாம் வந்ததுக்கப்புறமே தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆல் இந்தியா கோட்டாக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஆல் இந்தியா கோட்டா அனௌன்ஸ்மெண்ட் முடிச்சுட்டு தான் நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் மூலமாக நம்மளுக்கு எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்கிறது நடக்கும். ஓகே, இப்போ அதுக்குள்ளே என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம டிஎன்ஏக்கான கவுன்சிலிங் ஸ்கெட்யூல் கொடுத்துட்டாங்க. ஸோ ரவுண்டு 1ங்கிறது 14ஆம் தேதி நம்மளுக்கு ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த 14ஆம் தேதி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட ஸ்கெட்யூல் வந்துருச்சுன்னா நல்லது. யாருக்கு நல்லதுன்னா, நீங்கள் இன்ஜினியரிங் மட்டும் தான் படிக்க போகிறேன், இன்ஜினியரிங்கில் மட்டுமே நல்ல கட் ஆஃப் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு நினச்சிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லது. இல்லை சார், நான் டிஎன்ஏ கவுன்சிலிங்லாம் ஆரம்பித்ததுக்கப்புறமேல் தான் நான் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் நடத்த போகிறோம்னா, இதில் யாருக்கு லாஸ் ஆக போகுதுன்னா, இன்ஜினியரிங் மட்டும்தான் படிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு லாஸ் ஆக போகுது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இன்ஜினியரிங்கோட ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அரௌண்ட் 2 லட்சம் மாணவர்கள், 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கவுன்சிலிங்கில் கலந்துக்க போகிறாங்க. இல்லை ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டுமே நிறைய மாணவர்கள் இந்த வருஷம் நல்ல கட் ஆஃப் மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாங்க. அந்த நல்ல கட் ஆஃப் வாங்கின பெரும் மாணவர்களில் நிறைய பேர் நீட்லேயுமே ஸ்கோர் வாங்கியிருக்கிறாங்க. இங்கே நம்மளுக்கு டிஎன்ஏவோட ரேங்க் லிஸ்ட்டில் ஃபஸ்ட் ரவுண்டில் கலந்துக்கக்கூடிய மாணவர்கள், குறிப்பாக சொல்ல போனோம்னா ஒரு 190க்கு மேலே கவுன்சிலிங்கில் கலந்துக்கக்கூடிய மாணவர்கள், 195க்கு மேலே கலந்துக்கக்கூடிய மாணவர்கள், அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீட்லேயுமே ஒரு பேசிக் ஸ்கோர் வாங்கியிருப்பாங்க. பேசிக் ஸ்கோரோ இல்லை நல்ல ஸ்கோரோ வாங்கியிருப்பாங்க. அப்போ அவங்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு உறுதியாக எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கும். பட் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஜினியரிங் கவுன்சிலிங் முன்னாடியே ஆரம்பிக்குது. அதாவது எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்க்கு முன்னாடியே நம்மளுக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறப்ப இவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுவாங்க பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் ரவுண்டு 1லேயே கலந்துக்குருவாங்க. ரவுண்டு 1ல் கலந்துக்கிட்டு மேபி அவங்க டைரெக்டாக அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய சிஇஜி ஆர் எம்ஐடியை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா ப்ரைவேட் காலேஜஸில் டாப் மோஸ்ட் காலேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய, நீங்கள் இந்த எஸ்எஸ்என் சொல்கிறோம், சிஐடி சொல்கிறோம், குமரகுரு சொல்கிறோம், பிஎஸ்ஜி டெக்கு சொல்கிறோம், ஜிசிடி, சிஐடி, இது மாதிரி நீங்கள் நினச்சி, அதாவது நம்மளுக்கு நல்ல கல்லூரிகள் நீங்கள் நினைக்கக்கூடிய பெரும்பாலான கல்லூரிகளில் இந்த எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்கில் போய் எம்பிபிஎஸ் சீட் எடுக்கக்கூடிய மாணவர்கள் ஒன்று சிஇஜி எம்ஐடி கேம்பஸையும் தேர்ந்தெடுத்துருவாங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு எஸ்எஸ்என் காலேஜ், சிஐடி, பிஎஸ்ஜி, ஜிசிடி, நம்மளுக்கு இந்த மாதிரியான கல்லூரிகளையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் முன்னாடியே ஆரம்பித்து நடக்கிறப்ப இந்த சீட்டுகள்லாம் எடுத்துடுறாங்க. இதுக்கு அடுத்து நம்மளுக்கு எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்கான கால்ஃபர் வருது. எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் வரப்போ இவங்க எல்லாருமே அங்கே போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பார்ட்டிசிபேட் பண்ணி எம்பிபிஎஸ் சீட்டு கிடச்சிருச்சுன்னா இந்த சீட் எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணிடுவாங்க. ஏன்னா இவங்க எம்பிபிஎஸ் சீட்டு கிடச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கல்லூரிகளே என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நீங்கள் போய் எம்பிபிஎஸ் படிங்கன்னு விட்டுருவாங்க. அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாணவர்கள் எடுத்துட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணுறப்ப இங்கே கேன்சல் ஆகக்கூடிய சீட்டுகள்னு இருக்கும். இப்போ இந்த கேன்சல் ஆகிற சீட்டு தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒவ்வொரு வருடமும் நடக்கக்கூடிய விஷயங்கள். இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் வரக்கூடிய கல்லூரிகள், கவர்மெண்ட் காலேஜஸ்,
இங்கே அந்த சீட்டு கேன்சல் ஆச்சுன்னா அந்த சீட்டு கேன்சல் தான். அந்த சீட்டு எடுத்து இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு தர மாட்டாங்க. அப்போ என்னென்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நானே வீடியோ போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி இதேமாதிரி MBBS கவுன்சிலிங் வந்து லேட்டாக நடந்தனால கிட்டத்தட்ட அண்ணா யூனிவர்சிட்டி CEG + MIT கேம்பஸில் மட்டும் 70+ சீட்ஸ் வந்து கேன்சல் ஆச்சு. அப்போ அந்த 70+ சீட்ஸ் எடுத்து அடுத்த ரவுண்டில் கலந்துக்கக்கூடிய மாணவர்களுக்கு தருவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக தர மாட்டாங்க. அப்போ அந்த 70+ சீட்ஸை அடுத்தடுத்து ரேங்க்கில் வரக்கூடிய மாணவர்களுக்கு தந்து அப்கிரேட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அதுவும் பண்ண முடியாது. அப்படி பண்ணால் டோட்டல் கவுன்சிலிங் ப்ராசஸும் கொலாப்ஸ் ஆகிரும். அப்போ என்ன ஆகும்னா, அந்த 70 சீட்டும் ஒன்று வந்து வேஸ்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா அடுத்த வருஷம் செகண்ட் இயரில் வர்றப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க, டிசின்னு சொல்லுவாங்க, டிசி வாங்கிட்டு வர மாணவர்களுக்கு அவைலபிலிட்டியை பொறுத்து செக் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ என்னென்னா, இந்த வருஷம் இது உதாரணத்துக்கு வந்து CEG MITயில் மட்டும் ஒரு 70 சீட்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அரௌண்ட் MBBS கவுன்சிலிங் சீட்ஸ் MBBS BDSல மட்டும் 11,000 பேத்துக்கு மேலே வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. இந்த 11,000 பேத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 2,000லேருந்து 3,000 மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் ரவுண்டில் இருப்பாங்க. ஸோ இந்த 2,000-3,000 மாணவர்கள் வந்து கண்டிப்பாக சீட்டை எடுத்திருப்பாங்க. கவர்மெண்ட் காலேஜஸ் ப்ளஸ் ப்ரைவேட் காலேஜஸ் ப்ளஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் எடுத்திருப்பாங்க. இப்போ இவங்க எல்லாமே அங்கே போகிறப்ப அந்த சீட்ஸ் அப்படியே டோட்டலாக கேன்சல் ஆகும். இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸில் ஒன்றும் பண்ண முடியாது. பட் இந்த மாணவர்கள் ஒருவேளை இந்த ப்ரைவேட் காலேஜஸில் சீட் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த சீட்டு வந்து இன்னொரு மாணவருக்கு தர முடியுமான்னு கேட்டால் தருவாங்க. எப்படின்னா கவுன்சிலிங்கில் தரமாட்டாங்க. இந்த கேன்சல் ஆகக்கூடிய எல்லா சீட்ஸும் ஒரு குறிப்பிட்ட தேதிக்கு முன்னாடி கேன்சல் ஆச்சுன்னா அந்த சீட் எல்லாமே மேனேஜ்மெண்ட் சீட்டாக மாறிடும். அப்போ நீங்கள் நினைக்கக்கூடிய டாப் மோஸ்ட் கல்லூரிகளில் வந்து உங்களுக்கு வந்து அந்த சீட் வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டாக மாற்றி ஒரு சில கல்லூரிகளில் டொனேஷன் வாங்கி பண்ணுறாங்க, ஒரு சில கல்லூரிகளில் டொனேஷன் இல்லாமல் பண்ணுறாங்க. அப்போ அந்த கல்லூரியில் வந்து அந்த சீட் வந்து டொனேஷன் வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நிறைய சீட்ஸ் அரௌண்ட் வந்து மோர் தென் நம்ம 2,000 3,000லாம் சொல்ல வேண்டாம், ஒரு 1,000+ சீட்ஸ் ஆச்சு நம்மளுக்கு வந்து கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த 1,000+ சீட்ஸ் கேன்சல் ஆச்சுன்னா என்ன சார் இதில் நம்மளுக்கு என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த 1000 சீட்டுகளுக்கும் நல்ல உண்மையாலுமே சொல்லப்போனால் நல்ல கட் ஆஃப் வாங்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்ஜினியரிங் தான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்துருக்க மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சீட்டு கேன்சல் ஆகி வேஸ்ட்டாக போகுது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெரும்பாலும் இது வந்து ஒரு அரசுக்கு ஒரு கோரிக்கையாக கூட நீங்கள் நினச்சிக்கலாம். MBBS கவுன்சிலிங் நடத்தி முடிச்சுட்டு தான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நடத்தணும். MBBS கவுன்சிலிங் நடத்தாமல் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நடந்துச்சுன்னா நல்ல கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள் தான் அஃபெக்ட் ஆக போகிறாங்க. ஸோ இதை வந்து ஒரு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இத்தனை விஷயங்கள் இருக்குது. இதில் பேரலாக இது வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மட்டும் தான் அஃபெக்ட் ஆக போகுதான்னு கேட்டால் கிடையாது. இன்னொரு கவுன்சிலிங் கூடுதலாக அஃபெக்ட் ஆக போகுது, அக்ரி கவுன்சிலிங். ஆனால் பெரும்பாலும் MBBSக்கு போகக்கூடிய மாணவர்கள் அக்ரிக்குள்ளே அதிகமாக வரமாட்டாங்க. பட் அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் தர்றாங்க. MBBSம் கிட்டத்தட்ட நீட் ப்ரிப்பரேஷன் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி தான். அப்போ பெரும்பாலும் இதில் இருக்கிறவங்க பெரும்பாலும் இங்கேயும் இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சில சீட்ஸ் அக்ரிலையுமே கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அவங்களோட கவுன்சிலிங்கில் என்ன பண்ணுறாங்க, அதாவது அந்த சீட் எடுத்து திருப்பி அடுத்து வர ரேங்க்கில் வரவங்களுக்கு கொடுக்குறாங்களா அப்படிங்கிற விஷயங்கள் எனக்கு தெரியல. மேபி இந்த அக்ரி கவுன்சிலிங்கை கண்டினியூஸாக சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய சில பேருக்கு தெரியலாம். ஸோ அப்போ என்னுடைய ஒரு சின்ன கோரிக்கை தான், MBBS கவுன்சிலிங் நடத்தாமல் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கோ இல்லை அக்ரி கவுன்சிலிங்கோ நடத்தினா லாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் லாஸ், காலேஜுக்கு கெயின் தான் கிடைக்க போகுது. அதில் வந்து இன்னொன்று கூடுதலாக பேராமெடிக்கல் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் வருடம் அவங்க MBBS கவுன்சிலிங்கை நடத்தி முடிச்சுட்டு தான் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. ஸோ இதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் கலந்துக்க போகிறவங்களுக்கோ பேராமெடிக்கல் கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பெரும்பாலும் ஏன்னா அவங்களுக்கு இனிமேல் தான் அப்ளிகேஷனே க்ளோஸ் ஆக போகுது, இதுக்கு மேலே தான் ரேங்க் லிஸ்ட் விட போகிறாங்க. பட் MBBS கவுன்சிலிங் நடத்தாமல் நீங்கள் TNA கவுன்சிலிங்கோ இல்லை அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்கோ நடத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் பெரும்பாலும் மாணவர்கள் தான் பாதிக்கப்பட போகிறார்கள். ஸோ கொஞ்சம் கவர்மெண்ட்டுமே கன்சிடர் பண்ணி ஒன்று MBBS கவுன்சிலிங்கை முடிச்சுட்டு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கும் அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்கும் நடத்தினா ஒரு நல்ல மாணவர்களுக்கு வந்து நல்ல கட் ஆஃப் வாங்கின மாணவர்களுக்கு அவங்க வாங்கின மார்க்குக்கு ஏற்ற கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க UKV தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.